ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 48,000 அதாவது 47,950 ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு புல் பேக்கில் செல்லிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆன செல்லிங் வந்து நல்ல ஒரு செல்லிங் கீழே வந்துட்டு போயிருந்தது. ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு ரொம்பவே நல்ல ஆப்ஷன் வந்துட்டு இன்றைக்கி டிகே ஆயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த மாதிரி ஜிக்ஸாக் போட்டு போச்சு. ஃபஸ்ட்டு இனிஷியலாக பையர்ஸ்க்கும் ஒரு ஸ்ட்ரெச் வந்து கொடுத்துருக்கும். அதுக்கப்புறம் செல்லர்ஸ்க்கு வந்துட்டு லாஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த டேல வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் டிகே கிடச்சிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நேத்திக்கான மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், அதை போயிட்டு பார்த்துக்கோங்க. இன்னைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ் நாளைக்கு எப்படி போக போகுதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அது க்ளோசிங் ப்ரைஸ் நோட் பண்ணலாம். 47,687 வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. ஸோ அது எப்பவும் போல் எல்லோ லைனில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் பண்ணிட்டு டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். 47 PVC இஸ் ஈக்குவல் டு 47,687 வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அவுட் சைடில் ஓப்பன் ஆகி இன்சைடில் க்ளோஸ் ஆகிறதுனால இப்போ 2 க்ரீன் கேண்டலுக்கு அப்புறம் ஒரு புல் பேக் வந்துட்டு ரெட் கேண்டில் வந்திருக்கு. இந்த புல் பேக் கேண்டில் வந்துட்டு பையிங்கா இல்லை செல்லிங்கா அப்படின்றது நாளைக்கு டிசைட் ஆயிரும். பட் அது எப்படி டிசைட் ஆகும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த லெவலை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது 47,530 அந்த லெவலில் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஃபஸ்ட்டு மார்னிங் டைமில் புல் பேக் கொடுத்து சடன் ரெக்கவரி மேலே அப்படி கொடுத்துச்சுன்னா அது பையிங்கான ரெக்கவரி. ஓகேங்களா? சப்போஸ் இந்த மார்னிங் ஹவரில் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆகிட்டு இந்த 47,560 530 பிரேக் பண்ணிவிட்டு கீழே போக ஆரம்பிச்சதுன்னா அகெயின் வந்துட்டு 47,000 டெஸ்ட் பண்ணுங்கிறது நெகட்டிவாக ஃபார்ம் ஆகி 47,000 டெஸ்ட் பண்ணுங்கிறது செகண்ட் செல்லிங்க்கான ஒரு பிளானிங்காக இருக்கணும். ஸோ இது எப்படி வந்து 5 மினிட்ஸ் சார்ட்டில் இருக்கும் அப்படின்னுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் சார்ட்டில் வந்துட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர் பண்ணிட்டு க்ளோசிங் ப்ரைஸ் அண்ட் இது மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். 1 செகண்ட் இருங்க. சிபிஆர் மோடி டுமாரோ சிபிஆர் மாற்றிக்கலாம். ப்ரீவியஸ் டே லோ அண்ட் ஹை, அதாவது ப்ரீவியஸ் டே லோ அண்ட் ஹை வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆரஞ்சு கலரில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 47,687. ஓகேங்களா? 1 செகண்ட் 687. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரீவியஸ் டே ஹை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ப்ரீவியஸ் டே ஹை வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. அது ஆரஞ்சு கலர் மாற்றிக்கலாம். இது வந்து ஹை, இது வந்துட்டு லோ. ஓகேங்களா? லோ வந்துட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். ஸோ இது வந்து லோ. ஓகேங்களா? இப்போ நாளைக்கு அனாலிசிஸ் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஆல்ரெடி இந்த சிபிஆர் வந்து வெர்ஜின் சிபிஆராக இருந்தது. அதில் இன்றைக்கே கேண்டில்ஸ் பாஸ் த்ரூ ஆயிடுச்சு. எந்த சிபிஆர்னு பார்த்தீங்கன்னா இந்த சிபிஆரில் இது பாஸ் த்ரூ ஆயிட்டனால இது இப்போ வந்து வெர்ஜின் வந்து வேலிட் கிடையாது நாளைக்கு. ஸோ இப்போ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இங்கேருந்து ஃபஸ்ட்டு செல்லிங் வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு ஹோல்ட் ஆயிடுச்சு. ஹோல்ட் ஆகிட்டு டக்குன்னு ஒரு ரெக்கவரி கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் இது பையிங் போகும். இந்த பிளேசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சப்போஸ் இது கேப் டவுன் ஆகவோ இல்லை ஓப்பன் ஆனோன்னா ஃபஸ்ட் கேன்லேயே இந்த லெவலை பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் க்ளோஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் கண்டினியூ ஆகுதுன்னா கண்டிப்பாக செல்லிங் கண்டினியூ ஆகும். இங்கேருந்து உங்களுக்கு வந்து 500 பாயிண்ட்ஸ் வந்து செல் ஆஃப் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் இதை தாண்டி மார்க்கெட் வந்து கேப் அப்லாம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், வோல்டைலாவோ இல்லை சைட்வேஸாக தான் முடியறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெரி பிக் கேப் அப், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்லைட் கேப் அப் ஆகி இந்த சைட்லேயே அதாவது அப்படியே ஃப்ளாட்டாக இந்த ஃப்ளாட்டுக்கும் கொஞ்சம் மேலே 100 பாயிண்ட்ஸ் மேலே ஓப்பன் ஆகிட்டு சைட்வேஸ்லேயே க்ளோஸ் ஆயிடுச்சு இருந்துச்சுன்னா சைட்வேஸாவோ ஒல்டைலாவோ இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மேஜரான ட்ரேட் எப்போ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறதோ இல்லை கேப் டவுனாக ஓப்பன் ஆகிறது தான். அப்போது S1 அண்ட் ப்ரீவியஸ் டேலோ இந்த ஸ்விங் வந்து எப்படி உங்களுக்கு ஆக்ட் ஆக போகிறதுங்கிறது தான். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு டக்குன்னு ஒரு ரெக்கவரி மார்னிங் ஃபஸ்ட்டு 2-3 கேண்டில்ஸில் ரெக்கவரி கொடுத்து இதை கிராஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா லோவர் அண்ட் லோஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகிட்டே போகும். இதுதான் நாளைக்கான அனாலிசிஸ், சிம்பிள் அனாலிசிஸ் தான். இதை தாண்டி வேறு எங்கே ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆனாலும் அது வோல்டைலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ இதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு நிஃப்டிக்கான எக்ஸ்பைரி இருக்கனால ஸோ அது மேஜரான ட்ரெண்டு வந்து டிசைட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எப்போ சொல்கிறது தான் ரிஸ்க் டு ரிவார்டை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எதுவுமே வந்துட்டு மார்க்கெட்டோட கையில் தான் இருக்குது. ஸோ ஒரு லாஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிட்டு நாளைக்கு உங்களோட பெட்டர் ட்ரேட் கிடைக்கும்னு சொல்லிட்டு விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான அனாலிசிஸ்க்கு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அகைன் அண்ட் அகைன் நான் சொல்கிறது அதுதான். அப்படி இன்ஸ்டாகிராமில் சேம் இதில் போகிற ஷார்ட்ஸ் தான் போகிறோம், வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளே நம்மளோட வீடியோ பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அது மூலமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது.
ஸோ உங்களுக்கு யாருக்காவது அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போயிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏதாவது கமெண்ட்ஸ் queries இருக்குது, ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்லேயோ இல்லை மெயிலையோ வந்துட்டு கேட்டுக்கோங்க. அதே மாதிரி கிளாஸஸ் பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஆல்ரெடி நான் அனௌன்ஸ் பண்ணது தான். இந்த இயர் எண்டுக்குள்ளே கிளாஸஸ் வந்துட்டு நான் லான்ச் பண்ணிடுவேன். பட் அதை எப்படி வந்துட்டு பேசிக் அண்ட் அட்வான்ஸ்டாக இருப்பேனா இல்லை சிங்கிள் கோர்ஸாக எப்படி போகணுன்றதை ஒன்றும் பிளான் பண்ணல. பிளான் பண்ணிட்டு கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுறேன். பட் டில் தென் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நான் நிறைய எஜுகேஷனல் வீடியோஸ் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் ஒரு வாட்டி பாருங்கள். பேசிக்லேருந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான கோர்ஸ் நான் லான்ச் பண்ணுவேன் கண்டிப்பாக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு vlogல பார்க்கலாம். தேங்க்யூ. தென் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, ஸோ தட் அது நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.